சிங்கப்பெண்ணே சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட சிங்கப்பெண்ணே சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஆனந்தி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அன்பு கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சௌந்தர்யாக்கு இந்த விஷயம் தெரிய வருது. சௌந்தர்யா என்ன பண்றாங்க, ஆனந்தி கிட்ட பாத்துட்டே இருக்காங்க ஆனந்திய. ஆனா ஆனந்தி பயப்படுறாங்க, அன்பு கிட்ட சொல்லிட போறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அன்பு கிட்ட சொல்றதுக்காக போகும்போது ஆனந்தி என்ன பண்றாங்க, சௌந்தர்யாவை இழுத்துட்டு மாடியில் மேல நின்று அன்பு கிட்ட என்ன சொல்ல பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப ஆமா, நீ சொல்ல வேண்டியதை நான் சொல்ல போறேன் அன்பு அன்னைக்கிட்ட அப்படின்னு சௌந்தர்யா பயங்கரமா டென்ஷன் ஆகி சொல்றாங்க. அந்த விஷயத்த ஆனந்தியும் நம்மளோட சௌந்தர்யா பேசிட்டு இருக்கிறத அன்பு கேட்டுட்டு இருக்காரு. அப்போதான் அதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சௌந்தர்யா ஆனந்தி, இப்படி ஒரு நல்ல மனசா நீ இருக்கிற, ஆனா உனக்கு ஒரு துரோகத்தை எப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே, எவண்டி இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆனந்தி கிட்ட கேக்குறாங்க. அப்போ ஆனந்தி கண் கலங்கி நிக்கிறத அன்பு பாத்துடுறாங்க. அப்போ சௌந்தர்யா விஷயத்த சொல்லாம மறைக்கிறாங்க. ஆனா ஆனந்தியால முடியல. இந்த விஷயத்த ஆனந்தி சொல்லிடுறாங்க. நம்ம அன்பு கிட்ட விலகி இருக்கிறதுக்கு இது மட்டும்தான், நம்ம சொன்னா மட்டும்தான் விலகி இருக்கிறோம். நம்ம அன்பு கிட்ட நெருக்கமா பழகிறதுக்கும் அன்பு நேசிக்கிறதுக்கும் இனிமேல் நம்மளுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதனால ஆனந்தி எல்லா உண்மையும் சொல்றாங்க. சௌந்தர்யாவும் கூட இதுக்கு சொல்றாங்க. அப்ப அன்பு உடஞ்சு போய் நிக்கிறாரு. என்ன ஆனந்தி சொல்ற, நீ பொய் சொல்ற, வேற ஏதோ காரணத்தினாலதான் இந்த மாதிரி நீ சொல்ற, எனக்கு என்னவோ நீ சொல்றது உண்மைன்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அன்பு ஆனந்தி மேல இருக்க நம்பிக்கையில நம்ப மாட்டேங்கிறாரு. ஆனா சத்தியமா அன்பு, நான் சொல்றது உண்மைதான், இந்த மாதிரிதான் எனக்கு நடந்துருச்சு, தயவு செய்து நீங்க வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொன்னேன்னா, உங்களோட அத்தை பொண்ணு இருக்காங்களே அவங்களே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்களேன், நான் உங்களுக்கு ஒத்து வர மாட்டேன், என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஆனந்தி சொல்லிடுறாங்க. அன்பு என்ன பண்றாரு, அதை நம்பவே இல்ல என் ஆனந்தி இப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னதும் ஆதாரபூர்வமா ஆனந்தி இதை நிரூபிக்கிறாங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா அன்புக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இப்போ இதுக்கான காரணம் யாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து ஆனந்திக்கு ஹெல்ப் பண்ணுவாரா அன்பு அப்படின்றது தெரியல. சோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா நம்மளோட டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.